அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆலு ரோல் சமோசா தாங்க பார்க்க போகிறோம். இஃப்தார் ரெசிபி. இது நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் கியூமின் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நல்லா கெட்டியாக பிணைஞ்சுக்குங்க. நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியாக இல்லாமல். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும். வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் 3 எடுத்திருக்கேன். அதை நான் துருவிக்கிறேன். நீங்கள் துருவ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மசிச்சுக்கிடலாம். துருவுனா ஒரே ஈவனாக இருக்கும். அதுக்காக இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டோ மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச டோவை 2ஆக பிரிச்சுக்கிடலாம். 2 பார்ட்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன். கொஞ்சமாக மைதா அப்ளை பண்ணி நம்ம ரோல் பண்ணிடலாம். நல்லா தின்னாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். சதுர ஷேப்பில் வரணும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ 4ஆக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ்னா எடுத்துடலாம். நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. சும்மா சின்ன சின்னதாக ஷேப்பில் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது பிரியாமல் இருக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கும். ரோல் பண்ணி இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா சமோசாவையும் இதில் சேர்த்துடலாம். அகலமான பேனால் நான் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சேர்த்துடுறேன். பொரியட்டும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கீழே வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா தின்னாக தேய்ச்சி நம்ம போட்டனால கிறிஸ்பியாக இருக்கும். ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆலு சமோசா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.